மீண்டும் வங்காள விரிகுடாவை மிரட்ட உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மாணவர்களை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததால் ஒருவர் பலி. யாழ் மந்திகை வைத்தியசாலை தொடர்பில் வெளியான காணொளி. இலங்கை மக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள நோய். மீண்டும் வங்காள விரிகுடாவை மிரட்ட உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்கள் தமது திணைக்களம் வெளியிடும் அறிவிப்புகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது. அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்த கடற்பரப்புகளில் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரையிலான பலத்த காற்று வீசுவதுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 2 மணித்தியாலத்திற்கு மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறும். இதேவேளை